செவிகளை திறந்து எங்களுடைய இருதயத்தை திறந்து அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக இந்த இடத்துல செவி சாய்க்கும் ஆண்டவரே. தருணம் இது. இந்த தருணத்துல தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வார்த்தை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின 46 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக களைப்போடும் அநேக விரக்தியோடும் வேதனைகளோடும் வந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆறுதலான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை தான் உங்களை தப்புவிக்கும், அந்த வார்த்தை உங்களை தேற்றும், அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்க்கும். இந்த வார்த்தையானது இனிமேலும் நான் ஏந்துவேன். இந்த 75வது பிறந்த நாளை காண செய்த தேவன் சகோதரருக்கு கொடுக்கிற வார்த்தை இனிமேலும் நான் ஏந்துவேன். அதாவது 75ஓடு முடிந்து போகவில்லை, ஆனால் 75ஐ தாண்டி இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் சுமப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? தப்புவிப்பேன். 3 விதமான வார்த்தைகள். நான் இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், ஒரு தப்புவிப்பேன் என்று சொன்னால் யாரு சுமப்பாங்க? சொல்லுங்களேன், யாரு சுமப்பாங்க? ஒரு குழந்தைய ஒண்ணு தாய் சுமப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தகப்பன் சுமப்பாங்க. ஆனால் நல்ல கவனிங்க, நம்மை உருவாக்கின தெய்வம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தெய்வத்தை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? சுமக்க கூடாது. ஆனா இந்த இடத்துல தெய்வம் சொல்லுது, இந்த இடத்துல தெய்வம் சொல்லுகிறார், தெய்வமாகிய அந்த இயேசு கிறிஸ்து நான் உங்களை சுமப்பேன். ஆனா மனுஷனாகிய எந்த ஒரு மனுஷனும் நாம தெய்வத்தை என்ன பண்ண முடியாது? சுமக்க முடியாது. 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? 46:1 வேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமா இருக்கும். இந்த இடத்துல வேல் பணியும் என்று சொன்னால், நேபோ குனியும் என்று சொன்னால், பாபிலோனிய அந்த நாட்களிலே பாபிலோனிய விக்கிரகங்களாக இருக்கிறது. இந்த விக்கிரகங்களை என்ன பண்ணணும்னா இந்த மிருகங்கள் எல்லாம் சுமந்து வரும். விக்கிரகங்கள் என்ன பண்ணும்? இந்த மிருகங்கள் சுமந்து வரும். அப்போ அந்த மிருகங்களும் என்ன பண்ணுமா? அது பாரமா இருக்கும். சுமை சுமக்கிறவர்களிடத்துல நீங்க கேட்டாதான் எவ்வளவு பாரம் இருக்கும்னு தெரியும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய பாரங்களையும் என்னுடைய பாரங்களையும் அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாரங்களை சிலுவையில சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான தரித்திரங்களை அவர் சுமந்தார். இனி நாம் என்ன பண்ணணும்? சுமக்க தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல சொல்லுகிறது, விக்கிரகங்களை சுமக்கிறார்கள். அந்த விக்கிரகங்கள் அவர்களுக்கு பாரமா இருக்குமா? எதுக்கு பாரமா இருக்கு? மிருகங்களுக்கும் பாரமா இருக்கும். மிருகங்களுக்கும் அது என்ன? ஜீவன் தானே, வாயுள்ள ஜீவன் தான். ஆனா அதுகளும் சுமக்கும் போது அதுக்கும் பாரமா இருக்கும். இந்த உலகத்துல பாரம் என்று ஒன்று உண்டு. நம்ம அநேக நேரத்துல பாரங்களை சுமக்கிற வேலையில நம்மளால சோர்ந்து போகிறோம். இந்த உலக வாழ்க்கையில 75 ஆண்டுகள் அங்கிள் கடந்து வந்திருக்கிறாங்க. அதுல அநேக சோர்வுகள் இருந்திருக்கும். வேலையில சோர்வு இருந்திருக்கலாம், மேனேஜர் திட்டி இருக்கலாம், மேபி பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அநேக ஸ்டேஜஸ் கடந்து வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட கொரோனான்ற ஒரு ஸ்டேஜ் யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. அப்ப வேலை இழப்பு, அநேக காரியங்களை சந்தித்து அநேகர் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் இன்னைக்கு இந்த வாக்கினாலே நம்மை சுமந்து அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை அவர் சுமக்கிற தேவன். அவர் இன்னைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒருவர் இந்த குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய பாரங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய பாரங்களை அவர் மேல வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்க. நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து விட்டார். அதனால நீங்கள் சுமக்க தேவையில்லை.
இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் உங்களுடைய பாரங்களை சுமப்பேன், நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறவர் ஆண்டவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கடன் பாரங்கள், என்ன விதமான காரியங்களா இருந்தாலும், வியாதியா போராட்டமா இருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எண்ணி அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். அப்ப முதிர் வயது என்று சொல்லும் போதே, முதிர் வயசுல இதுக்கு வயசாயிடுச்சு ஒண்ணும் தெரியாது வாய மூடுன்னு சொல்லுவாங்க. முதிர் வயசானவங்களுக்கு எல்லாம் பாட்டியம்மாவுக்கெல்லாம் வந்து மதிப்பு மரியாதை இருக்கா வீட்டுல? சொல்லுங்களேன். வயசாயிடுச்சுனால என்ன ஆச்சு? மரியாதை. வயசாயிடுச்சு உனக்கு என்னாச்சு? வாய மூடு. அப்போ இதுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப வயசானா நமக்கெல்லாம் வந்து மரியாதை என்ன பண்ணும்? ஒரு சிலருக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க நிறை வயது உள்ளவர்களை நீங்க மதிக்க வேண்டும். அவங்க யாராவது வராங்கன்னா அவங்களை எப்படி கனம் பண்ணணும்னா, எழுந்திருந்து அவங்களை கனம் பண்ண வேண்டும். யாராவது எழுந்திருந்து கனம் பண்றீங்களா? இல்ல. இந்த காலத்துல வந்து ஒரு மரியாதையே இல்ல. அதாவது நாங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கோம். அப்ப வந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஜாலியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மிடில் ஏஜ் கேர்ள், அவங்க வந்து கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. யார் வந்தா யாரு போனா அவங்களுக்கு எல்லாம் கவலையே இல்ல. இன்னொரு கூட்டம் இருக்கு, செல்போனை வச்சுட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா விளையாடிட்டே இருக்க. யார் உள்ள வந்திருக்காங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனுக்குள்ளாக இன்னைக்கு வந்து இந்த ஜெனரேஷன் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. மதிப்பு இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு கனத்தை, மதிப்பு, மரியாதையை ஆண்டவர் தான் உங்களுக்கு எனக்கு அவர் என்ன பண்றாருன்னா சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு அவர் சொல்லுகிற காரியம், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எடுத்து வாசிங்க 3வது வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 46:2. அவைகள் ஏகமாய் குனிந்து, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கழுத மேல ஒரு பயங்கரமா ஹெவி வெயிட் நீங்க வந்து உள்ள வச்சீங்கன்னா அது என்ன பண்ணும் சொல்லுங்களேன்? ஒரு 4 மூட்டை அரிசி மூட்டை தூக்கி ஒரு கழுத மேல வச்சா ஒரு சில கழுதெல்லாம் அப்படியே உட்கார்ந்துரும். ஏன்னா அதால தூக்க முடியாது, பாரம் சுமக்க முடியாத வேதனை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல அநேக ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் பாரத்தை சுமக்கிறாங்க, அவர்கள் வேதனையை சுமக்கிறாங்க, அவர்களால வாழ்க்கையில முன்னாடி போக முடியல. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் யாரிடத்துல வாங்க? என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறவர். ஆனா இல்ல நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், இதுதான் பிரச்சனையே நம்முடைய லைஃப்ல. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன். ஆனா உங்களால எதுவும் முடியவே முடியாது. நீங்க படைத்தவரோடு கூட நீங்கள் பயணம் செய்தாதான் உங்களுடைய பாரங்கள், பிரச்சனைகள் லகுவாகும். அந்த படைத்தவர் அவர் இல்லை என்று சொன்னால், உங்களை உருவாக்கினவர் அவர் உங்களோடு கூட இல்லைன்னா உங்களால தனியா நீங்க வந்து பயணம் செய்ய முடியாது. நீங்கள் அவரோடு கூட இணைந்து பயணம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. யாருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, இயேசுவுடைய சாயல்ல உங்களை என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். 3வது வசனம், யாக்கோபின் சந்ததியாரே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து செவி கொடுக்கிறது இல்ல, தாய்க்கும் தகப்பனுக்கும் செவி கொடுக்கிறது இல்ல. அப்பா இதை செய்யாத அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? செய்யறான். வண்டி ஓட்டாத, இப்படி எல்லாம் செய்யாத, இன்னைக்கு வந்து ரீல்ஸ் போடாத அப்படின்னா அதுதான் போடுவேன்றான். ஜஸ்ட் நேற்று தினத்துல ஸ்கூல் பசங்க ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 2 பைக் எடுத்துட்டு டிசைன் ஸ்கூல்ல ஒரு RX 100 பைக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு போஸ்ட்ல இடிச்சு இறந்து போயிட்டான். நல்ல கவனி, எவ்வளவோ சொல்றாங்க, எவ்வளவோ சொல்றோம். கஞ்சா தப்பு, குடி தப்பு, இது மாதிரியான காரியங்கள் தவறு என்று சொல்லி அநேக முறை இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் யாரும் செவி கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல எனக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கும் போது நீங்களும் நானும் நன்மையானதை நம்ம புசிப்போம். தேசத்துல நன்மையானதை நம்ம புசிப்போம். அப்ப தொடர்ந்து வாசிப்போமா? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. நீங்க நினைக்கலாம், அம்மா தான் என்ன வந்து என்ன பண்ணாங்க? ஏந்தனாங்க, தாங்கனாங்க. ஆனா உங்களை தாயின் கர்ப்பத்திலேயே அந்த கர்ப்பத்தை தாங்கி பிடிக்கிறது யாருன்னா அவர்தான், தேவன் தான். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து அந்த தாயின் வயிற்றில தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களுடைய உருவம் எவ்வளவு தெரியுமா? ஒரு கரு உருவாகும் போது எவ்வளவு கருக்கள், அதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா
நம்மளால கண்ணுல கூட ஈஸியா பார்க்க முடியாது, அவ்வளோ மைன்யூட்டா இருக்கும். அந்த கருவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கண்கள் கண்டு நீ இப்படிதான் இருக்கணும், உன்னுடைய உருவம் இப்படி இருக்கணும், ஹைட் இப்படி இருக்கணும். எப்படி சகோதரர் மைக்கேல் இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளோ ஒல்லியா இருக்கணும், அவர் அவருடைய பல்லு இப்படி இருக்கணும், அவர் மூக்கு இப்படி இருக்கணும் என்னெல்லாம் அவர் தான் என்ன பண்றாருன்னா பிக்ஸ் பண்ணி அவரு தாயின் வயிற்றில நம்மை உருவாக்குகிற கர்த்தர் அவர். ஆமா, நாம் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக ஜீவிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து இதுல வாசிங்கன்னா ரொம்ப இருக்கும் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அது 5வது வசனத்துல வாசிங்க. என்னை யாருக்கு என்னை சாயலும் யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசிலே நிறுத்து, தட்டானுடைய கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறான், அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அதை அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராய் இருங்கள் பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே கர்த்தர், எனக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு தட்டானவன், ஒரு ஆச்சாரியாய் அவன் என்ன பண்றானா, அவன் ஒரு சில காரியங்களை பொன்னினாலே ஒரு உருவத்தை அவன் என்ன பண்ற வணைந்து அவன் என்ன பண்ற ஒரு இடத்துல வைக்கிறான், அது அசையாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, அது வாய் திறக்காது, அது பேசாது, அது எதுவும் செய்யாது. ஆனால் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்றாரு. நான் தேவன் என்று சொல்கிறார், வேறொருவர் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த தேவன் ஆண்டவர் என்ன சொல்றார், முந்தினவைகளை நினையுங்கள், பூர்வமானவைகளை என்ன பண்ணுங்கன்னா அதை சிந்தியுங்கள். முந்தினவைகளை நீங்கள் பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நீங்கள் நினைக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை எப்படி எல்லாம் விடுதலை செஞ்சு உங்களை போஷித்து தூக்கி வந்ததை நீங்கள் நினைக்க வேண்டும். வேறு ஒருவர் இல்லை. ஆமென். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, வேறொருவர் இல்லை, இயேசுவே இரட்சகர். அப்போ நீங்களும் நான் இந்த உலகத்துல உங்களை நீங்க எந்த ஒரு பிரச்சனையை வந்தாலும் நீங்க சமாளிக்க ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். நீங்க தனி ஆள் இல்ல. பக்கத்துல பசங்க, நீங்க தனி ஆள் இல்ல, உங்க அப்பா உங்க கூட இருக்கிறாரு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 75 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஓல்ட் ஆயிடுச்சு, ஓல்ட் இஸ் கோல்டுன்னுவாங்க. ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம், வாலிபர்களுக்கெல்லாம். ஆனா 75 வயசுல மோசேக்கு ஊழியம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 80 வயசுல தான் ஆரம்பிச்சது. 80 வயசுலதான் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கிறார். அப்போ யோசேப்புக்கு இன்னும் நிறைய நீடித்த ஆயுசு நாட்டை கொடுத்தவர் எகிப்து தேசத்துல. அது மாத்திரமல்ல, யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது 90 வயசுக்கு மேல அவர் இருக்கும் போது அந்த வெளிப்பாடுகள் கிடைத்தது. அப்போ இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு பிள்ளை பிறக்கும் போது 100 வயதுலதான் அவருக்கு பிள்ளை பிறக்குது. அப்போ முதிர் வயதான ஒவ்வொரு ஆட்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட அந்த காலகட்டங்கள், அவர்கள் முதிர் வயதான காலங்களிலே ஒண்ணும் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அந்த காலத்தில் தான் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க பயன்படுத்துகிற ஒரு ஏஜே ஒரு முதிர்ச்சி வரும்போதுதான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற ஒரு நேரம். எஸ்கிமோக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. எஸ்கிமோக்கள் காட்டு மிராண்டித்தனமாக ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் அந்த காலத்துல நம்மளா சட்டை போட்டிருக்கிறோம் அழகா, இப்ப டெக்னாலஜி வேற. ஆனா அப்போ டெக்னாலஜி ஒண்ணும் இல்லை. காட்டு மிராண்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, விலங்குகளை பிடிச்சி அதனுடைய தோலை உரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்லா ஊற வச்சு அதை பல்லுல கடிப்பாங்களாம். பல்லுல கடிச்சு பெண்கள்லாம் அதை கடிச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடும். பாத்துருக்கீங்களா? ஒரு காரியத்தை கடிச்சா என்ன பண்ணணும்னா நம்ம சாஃப்ட் ஆயிடும். அப்ப சாஃப்ட் ஆகும்போது அவங்க பல்லு கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒதுக்கிடுவாங்களாம். அவங்களுக்கு அந்த தோல் அவ்வளவு தோல் ரக்கடா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அதை கடிச்சு அவங்க சாஃப்ட் ஆக்குவாங்க. அப்ப கடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சா, எஸ்கிமோக்கள் அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு கொஞ்சம் ஓரம் உட்கார வச்சிருவாங்களாம். சகோதரர் பைக்கில் இப்போ லெக் பீஸ் கொடுத்தா கடிப்பாரா? நல்ல கவனிங்க. அப்போ ஒரு சில காரியங்களை நம்ம அவ்வளோ ஸ்ட்ரென்த்
நம்ம இல்லை என்று சொன்னால் உங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லிடுறோம். கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்கள ஆயிடுச்சுன்னா வயசாயிடுச்சுப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்றோம். முட்டி வலி வந்ததுன்னா வயசாயிடுச்சுப்பா அப்படி நம்ம தள்ளிடுறோம். இல்ல ஆண்டவர் உங்களை எண்ணிய வந்து முதிர் வயதுல அவர் என்ன பண்றாருன்னா தாங்குவார் ஏந்துவார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எண்ணியும் பார்த்துதான் சொல்றாரு. அப்போ இந்த வயதுல ஆண்டவர் எங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்றால், அப்போ அவரை வந்து ஆண்டவர் எப்படியாக அழைக்கிறார்? உங்களை எண்ணி ஆண்டவர் எப்படியாக அழைக்கிறார்? நீதிமான் என்று அழைக்கிறார். உங்களை எண்ணியும் அவர் ஏந்துகிற பிள்ளைகள் யாரா? நீதிமான்கள். நம்ம வந்து பாவிகளா இருந்தோம், ஆனா ஆண்டவர் நம்மை வந்து நீதிமான்கள் என்று அழைக்கிறார். 92வது சங்கீதத்தில் எடுத்து வாசிப்போம். 92வது சங்கீதம் 12 இருந்து வாசிப்போமே. 92:12வது வசனத்திலிருந்து, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். முதிர் வயதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கனி தருவீங்க. நீங்க பசுமையும் எப்படியா இருப்பீங்களா? புஷ்டியா இருப்பீங்க. பசுமையும் புஷ்டியா இருப்பீங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை மரம் என்று சொல்லி பனையோட ஒப்பிட்டு பேசப்படுகிறது. பனை மரம், இன்னொன்னு வந்து கேதுரு மரம். பனை மரத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையா? தென்னை மரம் இருக்கு, ஆனா பனை மரம் எல்லா ஸ்டேஜ்லயும் அது வளைந்து கொடுக்கும். எல்லா ஸ்டேஜ்லயும், அதாவது மழை காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, அது கிட்ட போனீங்கன்னா ரொம்ப குழு குழுன்னு இருக்கும். அப்போ அந்த பனையை போல நீங்கள் செழிப்பீர்கள் என்று நீதிமான் நீதியாய் வந்து செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். கர்த்தர் ஏந்தனார்னா, கர்த்தர் உங்களை சுமந்தார்னா, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார்னா, நீங்களும் நானும் நீதிமானை போல நிச்சயமாக பனையை போல செழிப்போம். பனை மரம் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணும்? பயன்படும். பனையினுடைய ஒவ்வொரு அந்த பனையிலுடைய இலையிலிருந்து பனை நுங்கு, ஒவ்வொரு பொருட்களும், பனை மட்டை, பனை காய் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். அப்போ ஒரு வயசானவர்களுடைய ஒவ்வொரு ஆலோசனையும் அது வந்து சும்மா வீணாக அது வந்து போய்விடாது. அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வயசானவர்கள் வந்து சொல்றாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். அவங்க சொல்றது வந்து ரொம்ப பிரயோஜனமானது இருக்கும். அப்போ சகோதரர் மைக்கேல் வந்து 75 ஆண்டுகள் இந்த உலகத்துல கடந்து வந்த பாதைகளை யாரிடத்துல ஏதாவது பகிர்ந்து கொள்ளும் போது, தம்பி இப்படி இருப்பா, இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? கேட்க வேண்டும். அப்போ ஒண்ணு வந்து நீதிமான் பனையை போல. கேதுரு என்னும் போது கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எந்த ஒரு நீங்க கேதுரு மரத்தை நீங்க கட் பண்ணி ஒரு அடுப்பில் நீங்க வச்சீங்கன்னா, அது மாட்டு சின்ன ஒரு பீஸ் வச்சீங்கன்னா அது ஒரு 1 hour எரியும். அவ்வளோ டியூரபிலிட்டி. அதுல வந்து ஒரு ஆயில் வந்து என்ன பண்ணுன்னா சுரந்துகிட்டே இருக்கும், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ என்ன பண்ணுனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேப்பபிலிட்டி. நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுருவை போல என்ன பண்ணுவான்? அவன் வளருவான். நீங்க நீதிமானா இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? காண்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய அப்ப சமாதானத்தை நீங்க நிச்சயமாக காண்பீர்கள். அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா அவர்கள் முதிர் வயதிலும், அதாவது கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எங்கள் பிரகாரங்களில், தேவனுடைய பிரகாரங்களில் ஆலயத்துல நாட்டப்படுவது. நீதிமானா இருந்துட்டோம். ஒண்ணு வந்து ஆண்டவர் ஏந்தனார்னா நீங்க யாரு? நீதிமான். நீதிமானா சொல்லிட்டீங்கன்னா அவங்க எங்க இருப்பாங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். புது நம்பிக்கை சபைன்னு சொன்னாங்க சிஸ்டர். அவங்க வந்தாலே சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்க? அள்ளிட்டு வருவாங்கன்னு. உங்களுக்கு சந்தோஷம், நம்பிக்கை எல்லாம் அங்க இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. தேவன் உங்களை சுமக்க அவர் ரெடியா இருக்காரு. ஆனா நாம் தான் என்ன பண்றோம்னா வேற காரியங்களை சுமந்து இருக்கோம். இல்ல வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு. ஆனா உங்களை இன்னும் சுமக்கிற தேவன் அவர் 2 கரங்களை விரித்து கொண்டு அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நான் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். நான் உன்னை ஏந்துவேன்னு சொல்றது யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு பாரங்கள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு, அழுகை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நான் முன்னாடி வந்தனா உனக்கு முன்பதாக வருகிற புயலை நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லுகிறார். உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நான் அடக்குவேன்னு சொல்றாரு. நீங்க நம்பிக்கையா இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும்
ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு புத்திரர்களாக காணப்படுவோம். சகோதரர் மைக்கேல் இன்னும் அவர் செழித்து அவர் நிறைய ஆண்டுகள் இந்த உலகத்துல அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்வார். எதை பெற்றுக்கொண்டாலும் சரி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியம். ஆண்டவருடைய சமூகம் என்பது எது தெரியுமா? ஆலயம் எது தெரியுமா? ஆலயம் நீங்களும் நானும் தான் ஆலயமா இருக்கு. ஆண்டவர் கட்டப்பட்ட இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறதே கிடையாது. கை வேலை இல்லாத இந்த சரீரமாகிய இந்த இருதயத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர்களிடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் இருதயத்துல அவர் சுத்தம் உள்ளவர்கள் யாரு என்று சொன்னா அவர்கள் தான் தேவனை தரிசிப்பாங்க. இன்னைக்கு நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ எங்க வாசமா இருக்கிறன்னா, ஆண்டவர் எங்க வாசமா இருக்கார்? சகோதரன் மைக்கேலுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். ஆமென். அவர் ஏதாவது தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுவார். அப்போ இன்னைக்கு நாம் நம்முடைய சரீரத்தை நம்ம கீறி கொள்ளும் போது, கட் பண்ணும் போது, எதையாவது செய்யும் போது கர்த்தர் அவர் நம்ம துக்கப்படுவார். ஏன்னா நான் தான் உங்களை சுமக்கிறேன், நான் உங்களை தப்புவிப்பேன். நமக்கு பரலோகம் என்பது ஒன்று நிச்சயம், நரகம் என்று ஒன்று இருக்கு. ரெண்டு பிளேஸ் இருக்கு. ஒன்னு நரகம், இன்னொன்னு பரலோகம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க எங்க போவீங்கன்னா நிச்சயமாக அந்த நித்தியமான அந்த பரலோக வாழ்வுக்கு நம்ம போவோம். 75 இந்த உலகத்துல இன்னும் நிறைய நாட்களை ஆண்டவர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லுகிறது 70 வயசு பலத்தின் மிகுதினாலே. அங்கு ஒரு 75ன்னு சொன்னா என்ன நம்பவே முடியல. அவர் ரொம்ப லீனா இருக்காரு. ரொம்ப ரொம்ப நினைச்சேன் ஒரு 60 வயசுக்குள்ளதான் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா 75 வயசுன்னாங்க. ரொம்ப என்னுடைய தகப்பன் வயசு. அப்போ நல்ல கவனி எவ்வளோ கொஞ்சம், ஏன்னா நிறைய வயசு பார்த்தா அவர் டை அடிச்சிடுறாரு. எங்கடா ஏன்னா நான் எப்பயாவது பார்ப்பேன், என்னடா இது வெள்ளை ஹேர் எப்பயாவது வரும்னு பார்த்தா அவரு அதை கூட காமிக்க மாட்டாரு. அப்போ அந்த வயசான தோற்றத்தையே அவர் காமிக்காம ரொம்ப ஹாப்பியா அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு, டீ கடையெல்லாம் பேசுவாரு, சந்தோஷமா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் எப்ப சிரிச்சுட்டு இருப்பாரு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் அதை வெளியில காமிக்க மாட்டாரு. ஒரு நல்ல ஒரு சகோதரனாக எல்லாரிடத்தையும் சபைக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு தவறான கெட்ட சிந்தையும் கிடையாது. தவறான இவன் அழிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்டிடியூடும் அவருக்கு கிடையாது. அவர் மாத்திரம் வேலைக்கு போவாரு, வருவாரு, பிள்ளைகளை நேசிப்பாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஜெபிப்பாரு. சலோமி சொன்ன மாதிரி நல்ல ஒரு தகப்பன், ஜெபிக்கிற ஒரு தகப்பன். ஆபிரகாமை போல சோதோம் கொமோராவுக்காக அவர் என்ன பண்றாருன்னா பரிந்து பேசுகிற தகப்பன். 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்க, 40 பேர், 35 பேர், 30 பேர், 25 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பரிந்து பேசுகிற ஒரு தகப்பனா இருக்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த தகப்பனுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நிச்சயமாக உங்களை ஏந்துவார், உங்களோட கூட இருப்பார். அவர் எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் உங்களை தப்புவித்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பாராக. இன்றைக்கு நம் சகோதரருக்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தார் முன்பதாக வரட்டும். ரெண்டு பிள்ளைகள் வாங்க, முன்னாடி வாங்க.